ஸ்கூல் படிக்கும்போது நாள் தவறாமல் ஐ யூஸ் டு வாட்ச் த ஷோ கால் டூம்ஸ்டே ஆன் ஹிஸ்ட்ரி டிவி. பேசிக்காக இந்த உலகம் எப்படிலாம் அழியலான்னு வித்தியாசமாக சொல்லுவாங்க. அண்ட் இப்போ லுக்கிங் அரவுண்ட், ஐ டோன்ட் திங்க் த ஷோ வாஸ் ஜஸ்ட் அ ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். அண்டார்டிகால ஐஸ் கட்டி உருகிறதுலேருந்து ஏதோ புது நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி அவன் வார ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மக்கள் ஸ்பேஸ் போகிறாங்க, இன்னொரு பக்கம் நிம்மதியாக ரோட்டுக்கு போகவே முடியல. இந்த மனிதம் நம்பிக்கைங்கிற வார்த்தைலாம் இந்த ஜென்ரேஷனில் ஏதோ தரையில் தங்கத்தை தேற்ற மாதிரி ஆகிருச்சு. ஆனால் வாழ்க்கையில் நடந்த குட்டி குட்டி விஷயம் மேட் மீ ரியலைஸ் தட் மனிதாபிமானம் தங்க அளவுக்கு காஸ்ட்லி இல்லை. அது கண்ணு முன்னாடி தெரியறது அவ்வளோ ரேரான விஷயம் இல்லை. லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் போயும் வாங்கன்னு சொன்ன ரெஸ்டாரண்ட், ஒர்க் டைம் முடிஞ்ச அப்புறமும் அவ்வளோ பெரிய ஸ்மைலோட பார்த்து வேலை பார்த்த அங்கிள், பாஷை தெரியாத ஊரில் குடும்பத்தோட பஸ் ஸ்டாப் எங்கன்னு தேடி அலைஞ்சிட்டு இருந்தபோது எங்களுக்காக பேசி அலைஞ்சு கரெக்டான பஸ்ஸில் ஏறி இருக்கோமாங்கிற வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண ஊபர் டிரைவர், எப்போ கால் பண்ணாலும் எடுக்கிற ஃப்ரெண்டு, ஏதாச்சும் ஒன்றுனா யோசிக்காமல் ஓடி வந்து நிற்கிற எதிர் வீட்டு அக்கா, இந்த மாதிரி நம்மளை சுற்றி சில மனுஷங்க இருக்காங்க. என்னதான் உலகம் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருந்தாலும் இந்த மாதிரி சில மனுஷங்கனால அந்த இன்னைக்கும் நாளைக்கும் வாழ்கிற வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் அழகாகுது.